அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, இறையருளும் குருவருளின் துணையோடு மூன்றாவது நாளாக நம் வள்ளற்பெருமானின் சிந்தனைகளை சிந்திக்க இருக்கிறோம். முதல் நாள் ஜீவகாருண்யம் என்கிற உயிர் இரக்கம் பற்றி சிந்தித்தோம். அதிலே ஒற்றை இழையாக போன செய்தி, ஊடாக வந்த செய்தி 5000 ஆண்டுகளாக இந்த புண்ணிய பூமியில் உயிரிறக்கம் என்கிற பண்பு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதை மிக சிறப்பாக பட்டை தீட்டி ஒரு இயக்கமாக சமுதாயத்துக்கு கொண்டு சென்றவர் அருட்பிரகாச வள்ளலார் என்று பார்த்தோம். நேற்றைய தினம் மரணமிலா பெருவாழ்வு என்கிற பொருள் பற்றி கிருதயுகம் ஹரிச்சந்திரன் தொடங்கி, இராமாயணம் பாரதம் தொடங்கி, சங்க இலக்கியம் தொடங்கி, சமயக்குறவர் நால்வர் சந்தான குறவர் தொடங்கி, பட்டினத்தாருடைய பத்திரகிரியார், ஏன்னா பத்திரகிரியார் தான் உடம்போட அவர் குரு போகலை. அது இப்படி யாருக்கு எது வாய்க்கும்னு சொல்ல முடியாது. திருவிடைமுருதூரில் பத்திரகிரியாரும் அவருடைய தேடி வந்த காசி இளவரசியும் ஜோதியில் உடம்போட புறப்படுறாங்க. துடித்த பத்திரகிரியார் பட்டினத்தார் கடைசியாக திருவொற்றியில் வந்து சிவலிங்கமாக மாறினார். அப்படி வரிசையாக பார்த்தோம். உயிரோட அடக்கமானவர்கள் ராகவேந்தர் தொடங்கி, அந்த பாபா தொடங்கி, அவருடைய சீடர்கள் தொடங்கி, பக்த துக்காராம் உடம்போடு தானே போகிறார். நான் படத்தில் பார்த்துருப்பீங்க, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் பெருமாள் கையினாலே ஒருத்தர் உயிரோடு அடக்கமாகிறார். இவையெல்லாம் திரைப்படமாகவே நிறைய வந்திருக்கு. கடைசியாக வள்ளற் பெருமான் இந்த 8 வகையான மறைவை தாண்டி வெளியில் வெளியானார் என்று பார்த்தோம். இது நேற்றைய பார்த்தது. இன்று நாம் பார்க்கிற செய்தி, கருத்து அருட்பெருஞ்சோதி. அதுதான் இன்றைய தலைப்பு. அருட்பெருஞ்சோதி என்றால் என்ன? இது ஒரு பெரிய கேள்வியை கேட்டு அதற்குரிய விடையை நாம் கண்டுகொள்ள வேண்டும். சில செய்திகள் நாம் வழி வழியாக மரபு ரீதியாக பின்பற்றி வருவது, நம்பிக்கையிலே வருவது ஒரு செய்தி. ஆனால் உண்மை என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இந்த உண்மையை சொல்லியிருக்கிறார்கள் என்பதும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நமக்கு பெரியவர்களெல்லாம் ஊர்கள் தோறும் அந்த காலத்து அரசர்கள், மன்னர்கள் அல்லது பெரிய வள்ளல்கள் தங்களுடைய உழைப்பை எல்லாம் செலவு செய்து பணத்தை எல்லாம், பொருளை எல்லாம் மிகப்பெரிய திருக்கோயில்களை கட்டியிருக்கிறார்கள். ஒரு திருக்கோயிலுக்குள்ளே பல செய்திகள் இருக்கின்றன. ராஜகோபுரம் தொடங்கி, கொடிமரத்திலிருந்து, நந்தியம்பெருமானிலிருந்து, பலிபீடத்திலிருந்து, முன் மண்டபம், அர்த்த மண்டபம் எல்லாம் தாண்டி கடைசியாக கர்ப்பகிரகம் வந்து, கர்ப்பகிரகத்துக்குள்ளே அந்த இறைவனை வைத்து அந்த கர்ப்பகிரகத்தை சுற்றி இருக்கிற துணை தெய்வங்களாக அம்மன் சிலை, அப்புறம் முருகன், விநாயகர் எல்லாம் வைத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் வழிபாட்டு முறை இருக்குது. இவையெல்லாம் எதற்கு என்ற ஒரு வினாவை நீங்கள் எடுத்துக்கொண்டால், காலந்தோறும் சில உண்மைகளை உணர்ந்து கொண்டு அந்த உண்மையை பின்பற்றுவதற்காக. நான் முதல் நாள் சொன்ன மாதிரி தேமொழியார் சொன்னது போல், கடைசி வரைக்கும் சிலேட்டு பல்பத்தோடு நாம் இருந்துவிடக்கூடாது, தாண்டி மேலே செல்ல வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையுமே அவர்கள் நடைமுறையில் வைத்திருக்கிறார்கள். நாம் ஒரு வயதிற்கு மேலே உண்மை எது என்று கண்டு உண்மைக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அந்த உண்மையான ஜோதி வழிபாடு எது என்பதற்குத்தான் வடலூர் வள்ளற்பெருமான் புறத்திலே இவற்றையெல்லாம் எடுத்து வைத்திருக்கிறார் என்று நான் சொல்லவில்லை. ஏன்னா உடனே இப்படி சொன்னால் அரங்கராமலிங்கம் சொல்வதாக நினைக்கக்கூடாது. வடலூர் வள்ளற்பெருமான் திருக்காப்பிட்டு கொண்டது ஜனவரி 31 பூச நட்சத்திரம் 1884. அதற்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்பு திருக்கார்த்திகை, மேட்டுக்குப்பத்தில் திருக்கார்த்திகை அன்று ஒரு 3 மாதத்துக்கு முன்பு வழிபாட்டில் இருந்த அந்த தீபத்தை எடுத்து, அதுக்கு ஞான தீபம்ங்கிறார் பேர் அவர் வைக்கிறார். அந்த தீபத்தை எடுத்து மேட்டுக்குப்பத்தில் வெளியே வைத்து, இதுவரை இந்த தீபத்தின் முன்னால் ஆண்டவர்கள் இருக்கிறார்கள், இதில் ஆண்டவர்கள் இருப்பதாக பாவனை செய்யுங்கள். பாவனை செய்து மட்டும் இல்லாமல் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் சொல்கிறார்.
நினைந்து நினைந்து உணர்ந்து, இதெல்லாம் கையால் எழுதியிருக்கிறார். கையால் எழுதி அச்சிடப்பட்டு அந்த வெளியே வைக்கிற புத்தகத்திலே இருக்குது. இந்த கருத்து எதுவும் என்னுடைய கருத்து இல்லை, அச்சிடப்பட்ட டாக்குமெண்ட் எவிடன்ஸ். திருக்காப்பீட்டுக்குள்ளே 3 மாதத்துக்கு முன்னே கார்த்திகை பெருவிழா வருகிற பொழுது எடுத்து வெளியே வைத்து, இதில் ஆண்டவர்கள் இருப்பதாக பாவனை செய்து வழிபாடு செய்யுங்கள். இதுவரை புறத்திலே இருந்தது, இனி ஞான தீபமாக அது மாற வேண்டும். இந்த தீபத்தை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும்? வெறுமனே வணங்கிட்டு வந்துவிடக்கூடாது. நான் எழுதியிருக்கிறேன், நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து என்று தொடங்குகிற 28 பாடல் உள்ள ஞானசரியை எடுத்து அதில் சொல்லிய வண்ணம். அப்போ வெறுமனே வணங்கிட்டு வரதில்லை, அங்கே போய் நின்று தீபத்துக்கு முன்னாடி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் நனைந்து 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 அந்த தீபத்தை வழிபாடு செய்வேன். வழிபாடு செய்து கொண்டிருங்கள். சிறிது காலம் பொறுத்து இந்த இருக்கிற ஆண்டவர் எல்லார் உடம்பிலையும் வந்து விடுவார் என்று சொல்லி விட்டு தான் தீபத்தை எடுத்து வைக்கிறார். இப்போ நம்ம கடைசி வரைக்கும் என்ன ஆயிடுது என்று சொன்னால், அந்த முதல்ல சொன்னார் பாருங்கள், அந்த புற வழிபாட்டிலே நின்று விடுகிறோம். அப்படியானால் அவர் என்ன சொல்ல வந்தார் வள்ளல் பெருமான்? இதுதான் நமக்கு இங்கே முக்கியமான செய்தி. நான் 3 நாட்களாக சொல்லி வருகிற செய்தி, எந்த ஒரு தத்துவமும் எந்த ஒரு செய்தியும் புதிதல்ல. நாம் அரும்பாடுபட்டு முன்னோர் நூல்களை படித்தால் எல்லாமே முன்பே சொல்லப்பட்டிருந்த செய்திகள். அந்தந்த மகான்கள் அவரவர்கள் காலத்தில் அதுக்கு புத்தாக்கம் தருகிறார்கள், புதிதாக வடித்து தருகிறார்கள். இப்போ அருட்பெருஞ்சோதி என்ன, வள்ளலார் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது அவர் கைப்பட எழுதின செய்தியை சொல்லியிருக்கிறார். இந்த அருட்பெருஞ்சோதி வழிபாட்டை யார் முதல்ல சொன்னாங்க? நமக்கு கிடைக்கிற தமிழில் மாணிக்கவாசகர் முதல்ல சொல்கிறார். திருவாசகத்தில் திருவெம்பாவை 7வது தலைப்பு. திருவெம்பாவையில் முதல் பாட்டு, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை. அந்த ஜோதி இருக்கிறதே அரும் பெரும் ஜோதி. அதுக்கு ஆதியும் அந்தமும் இல்லை, தொடக்கமும் முடிவும் இல்லை. அப்படியானால் தொடக்கம் முடிவு இல்லாமல் இன்று வரை எல்லா அறிஞர்களும் எல்லா ஆய்வியல் கூடங்களும் இன்க்ளூடிங் நாசா, நம்முடைய சந்திரயான் அனுப்பிய நிறுவனம் எல்லாமே அந்த பெருவெளி இருக்கே, நேற்று சொன்னேன், அந்த பெருவெளிக்கு ஆதி எங்கே தொடங்குது எங்கே முடியுதுன்னு தெரியாது. அது ஆதியும் அந்தமும் இல்லாத அரும் பெரிய ஜோதி, அருமையான பெரிய ஜோதி. அப்படி தான் பாட்டே தொடங்குது மாணிக்கவாசகர். அடுத்து 7வது பாட்டில் சொல்கிறார், கேழில் பரம்ஜோதி. மேலான உயர்ந்த, பரம்னா மேலானது, அபரம்னா கீழானது, மிக மேலான உயர்ந்த அந்த ஜோதி, அது அறிவு சுரூபமான ஜோதி. சரி, அது என்ன சார் செய்யும்? கேழில் பரம் கருணை, அதுதான் தனிப்பெருங்கருணை. கேழில் பரம்ஜோதி அரும்பெருஞ்சோதி, கேழில் பரம் கருணை தனிப்பெரும் கருணை. இதை மந்திரத்தை முதல்ல சொன்னவர் மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் திருவெம்பாவையில் சொல்லியிருக்கிறார். எனவே இது வழி வழியாக வருகிற வழிபாட்டு முறை, ஞான நெறி, ஞானத்தில் ஞானம். ஞானசரியை தான் அவர் பாட்டு பாடினார். வள்ளலார் பாடின பாட்டு ஞானசரியை. அதை ஐயா ஊரடிகள் பதிப்பில் அந்த தலைப்பை எடுத்துட்டு மரணமிலா பெருவாழ்னு அந்த பதிகத்துக்கு போட்டிருக்கார். 28 பாட்டு. அப்படி ஞானசரியை, ஞான தீபத்தை முதல்ல அவர் ஏற்றுகிறார். அப்படி ஏற்றுகிற அந்த ஞான தீபத்துக்கு ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெருஞ்சோதின்னு சொன்னார் இல்லையா மாணிக்கவாசகர், அரிய பெரிய ஜோதின்னார் அவர். வள்ளலார் அதில் ஒரே ஒரு மாற்றம், ஒரு எழுத்து மாற்றினார், அரும் பெரும் ஜோதி. இந்த இம்மை எடுத்துகிட்டு இட்டு போட்டார், அருட்பெருஞ்சோதினார். ஏன் இந்த ஒரு எழுத்தை மாற்றினார்னால், மாணிக்கவாசகர் சொன்னது போல் அரிய பெரிய ஜோதி, எல்லை இல்லாதது, பேரறிவு பெரும்பொருள், உண்மைதான். அது அங்கே இருக்குது. எனக்கு என்ன சார் நன்மை? அந்த பரம்பொருள் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையாக வடிவெடுத்து எனக்கு உதவுவதற்காக எளிவந்த தன்மையாக என் முன்னாடி வந்து நிற்கிது. அருட்பெருஞ்சோதி, கண்ணால் பார்த்தவர், வாழ்ந்து பார்த்தவர், தன் அனுபவித்தவர். ஒரு எழுத்தை மாற்றி பெரிய ஜோதி தான், அதில் எனக்கு மாற்றம் இல்லை. அது கருணையோடு என் கிட்ட வந்து என் முன்னாடி நிற்கிது, எனக்கு உதவி செய்யுது, என்னை ராத்திரியில் எழுப்புது, எனக்கு சுடர் பூ என் கையில் கொடுக்குது, இந்தாப்பா இதை பிடித்துக்கொள், அருட்பெருஞ்சோதி என்று மாற்றினார். இந்த 2 பேருக்கு இடையில ஒருத்தர் வந்தார், மிகப்பெரிய தமிழ் தந்த வரம். நம்ம பக்கத்தில் இருக்கிற குன்றத்தூர் கோமான் ஷேக்கிடார் பெருமான் வரார்.
அவர் தான் முதல் பாட்டிலே சொன்னார், எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டார். அவர் சொன்னார், மாணிக்கவாசகர் தொடர்ந்து வரார். அவர் சொன்னார், முதல் பாட்டு கடவுள் வாழ்த்து சொல்கிறார், ஜோதியை சொல்கிறார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவு லாவிய நிர்மலிவேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லா ரகசியமும் தீட்சை ரகசியம் இந்த ஒரு பாட்டில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் புராணம்னு சொல்லி தள்ளிடுறாங்க. நாம் இன்னும் விரிவடையணும். அறிவு விரிவடைந்தால் தான் மெய்ப்பொருளை தரிசிக்க முடியும். நாம் எல்லாம் ஒரு முத்திரை குத்திரோம், இவர் சேக்கிழார் தள்ளுப்பா, இவர் கம்பராமாயணம் தள்ளு. அது உள்ளே போய் படித்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ நுட்பத்தையும் அந்த முதல் பாட்டிலே சேக்கிழார் சொல்கிறார். அந்த பொருள் எது? இந்த உலகெல்லாம் உணர்ந்தாலும் அறிந்து கொள்ள முடியாது. ஓதுவதற்கு அறியவன். உங்கள் படிப்பினால், அறிவினால், முயற்சினால், திறமையினால் அந்த இறைவனை அறிந்து கொள்ள முடியாது. அவனாக வந்து காட்டினாத உண்டு. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அப்போ உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கு அறிவியன். அவன் எங்கே சார் இருக்கான் சொல்லணும் இல்லை? பின்னாடி நிற்கிறார் பாருங்க. நிலவுலாவிய நிர்மலிவேணியன், பெரிய நீண்ட சடைக்கற்றை உடையவன், கங்கையை தலையிலே சூடியவன். நிலவுலா மூன்றாம் புறையை வச்சிருக்கிறான். பின்னாடி நடராச பெருமான், அழகான பெருமான் இருக்கிறார். நிலவுலாவிய நிர்மலிவேணியன், பெரிய சடைக்கற்றை. சரி, உருவத்தை சொல்லிட்டீங்க, எங்கே சார் பார்க்கலாம்? பார்க்க முடியாது. ஏன்? மூணாவது வரி, அலகில் ஜோதியன், பெரிய ஜோதி. அழகில், அழகுன்னா யூனிட், ஒரு எல்லைக்கு உட்பட்டது. இது யூனிட்டே இல்லை, அளக்க முடியாதது, அளக்க முடியாத அழகில் ஜோதியன். அப்படியே மாணிக்க வாசிக்குவாங்க, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி. என்ன வேறுபாடு? மாணிக்கவாசகர் சொல்றார், ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி. அப்படியே சேர்க்கிறார், அழகில் ஜோதியன். எங்கேதான் வேறுபட்டுருக்கா பாருங்க. ஞானிகள் எல்லாம் ஒரே பொருளை கண்டு அந்த நேர்முகத்தில் தரிசனையாக பார்த்து அனுபவத்தை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் அனுபவத்தையே பெறாமல் எல்லாரையும் குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஞானிகளை நீங்கள் வணங்குகிறீர்களோ இல்லையோ, குறை சொல்லாமல் இருங்கள். இல்லைன்னா நம்ம அறியாமையினால குறை சொல்லி பாவத்தைத்தான் சேர்த்துக்கொள்வோம். பெரியோர்களை அவர் என்ன சொல்லியிருக்கிறார்கள், ஏன் சொல்லியிருக்கிறார்கள், எதற்காக சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் கொஞ்சம் உட்கார்ந்து சிந்திக்கணும். தெரியவில்லை என்றால் தெரிந்தவருடன் கேட்டாது தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ரெண்டும் கிடையாது. வாய்க்கு வந்தபடி மாங்காய் புளிச்சே பேசிட்டு எவ்வளோ பெரிய ஞானிகள் தாங்கள் அனுபவித்தல்லவா பாடியிருக்கிறாங்க. எந்த வேறுபாடும் இல்லை, நூலிழை கூட வேறுபாடு இல்லை. அப்படியே அனுபவம், அது அனுபவிக்கிறார்கள். அப்புறம் சொல்கிறார் அவர், அதை ரொம்ப அந்த ஒரு பாட்டுக்குள்ளே அவ்வளோ ரகசியம் அடங்கியிருக்கு. அழகில் ஜோதியன் எங்கே சார் இருக்கார்? அவர் இடம் வேணுமில்ல. இப்போ நடராஜர்னா எங்கே? சிதம்பரம். ஆனால் எல்லா கோயிலும் நடராஜர் இருக்கார். இருந்தாலும் சிறப்பு கருதி நடராஜர் சிதம்பரம். என்னை மறக்கவே முடியாத தலம் அது. ஏன்னா ஒரு தடவை நான் ரொம்ப வேகமாக போய் சிதம்பரம் பார்த்துட்டு வந்தேன். 4-5 நாள் ஆயிடுச்சு. எங்கள் குருநாதர்கிட்ட போனேன். எங்கே காணாம ஒரு வாரமாக? அவங்க தான் என் மேலே ஆர்வமாக இருப்பாங்க. எங்கே காணானார்? ஐயா நான் சிதம்பரம். எதுக்கு போனேன்? நடராஜரை பார்க்க போனேன். யாரே? நடராஜரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். அப்படியா? நல்லா பார்த்தியானார். பார்த்தேன். நல்லா பார்த்தியா சொல்லுனார். நல்லா பார்த்து தரிசனம் பண்ணுங்க. அப்படியா? நீ போய் நடராஜரை பார்த்தேன்னு சொல்லியே, அவர் நடனம் ஆடிக்கிட்டு இருக்காரா, ஒத்த காலம் நிற்கிறாரான்னார். ஆஹா, தலைவர் எங்கேயோ கொக்கி போடுறாரு. ஆமாங்க, நான் பார்த்த நடராஜர் நின்றுக்கிட்டே இருக்கிறான்னு. ஆமாம், இவ்வளோ கஷ்டப்பட்டு போனேன். நடராஜரை நடனம் ஆடுறவராச்சு, அவரை நீ பார்க்கலையானார். எனக்கு ஒன்றும் புரியல. சரி, தெரிஞ்சுக்கலாம். நடனம் ஆடுகிற நடராஜரை தினம் நீ பார்த்து தரிசனம் பண்ணு. உனக்குள்ளே நடனம் ஆடுகிற நடராஜரை நீ பார்த்து தரிசனம் பண்ணணும். திருச்சிற்றம்பலத்தே திருநடனம் செய்கின்ற ஜோதி வள்ளலர். என் கருத்து இல்லை. அப்புறம் சொன்னார், அது எங்கே சார் ஆடுறாருன்னா, அம்பலத்தே. அம்பலம் பரிபாஷை சொல்லுது. அழகில் ஜோதியன் எங்கே இருக்கிற? அம்பலத்தில். அவனுடைய அம்பலத்தில் அந்த திருநடனத்தை நீங்கள் பார்க்குற பயிற்சி வந்து விட்டால் சிலம்போசை கேட்கும், அந்த திருவடி தெரியும். அதைத்தான் சேர்க்கடா. எல்லாம் ஒரு பாட்டு. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவு லாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இதுக்கு மேலே என்ன ரகசியம்?
அந்த நடராஜரை பார்த்துட்டிங்கன்னா, அந்த தூக்கிய திருவடி பார்த்துட்டிங்கன்னா, அதில் இருக்கிற சிலம்போசை கேட்கும் திருவடி தரிசனம் கிடைக்கும். திருவடி தான் ஜோதி. இதுக்கு மேலே தெய்வத்தமிழை என்ன சார் புட்டு சொல்ல முடியும்? தெய்வத்தமிழ் இவ்வளோ ரகசியங்களை வைத்துக்கொண்டு ரொம்ப நுட்பமாக சொல்லப்பட்டிருக்கு. இதை இன்னொரு கட்டத்தில் அந்தனர், தில்லைவாழ் அந்தனர் சருக்கும் 11 பாட்டா, முதல் பாட்டிலே சேக்கிழார் சொல்கிறார், கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி. அந்த ஜோதி இருக்கே, அது கற்பனைக்கு எட்டாதது, எல்லாம் ஒரே மாதிரி. ஏன் அனுபவம்? ஏன் எல்லாம் ஒரே மாதிரி சொல்கிறாங்க? அவங்க அனுபவிக்கிறாங்க, பார்த்து பார்த்து சொல்கிறாங்க. இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தாலும் சரி, நீங்கள் பார்த்தாலும் என்ன சொல்லுவீங்க? கண்ணாடி, முக கண்ணாடி. இதை வெறும் மாற்றி சொல்ல முடியுமா? இவர் மாற்றி சொல்ல முடியுமா? ஏன் கண்ணேர் தரிசனியாக நேர்முகத்தில் இது தெரியுது கண்ணாடி, இவரும் கண்ணாடி தான். ஆனால் பார்க்காதவங்க அவங்க இஷ்டத்துக்கு யானையை கண்ட குருடன் மாதிரி. இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஞான பெரியோருடைய நூல்களை படியுங்கள். படித்து அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்ற பிறகு உங்களுக்கும் அந்த அருட்பெருஞ்சோதி தரிசனம் கிடைக்கும், கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஏன்? இதுதான் வாழ்க்கை. வெறுமனே கேட்டுவிட்டு போவதால் பலன் இல்லை. சேக்கிழார் எவ்வளோ பெரியவர், அது புராணம்னு நம்ம தள்ளிடுறோம். 4286 விருத்தப் பாடல்கள். நம்ம பக்கத்தில் இருக்கிற சேக்கிழார் குன்றத்தூரை சேர்ந்தவர். அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அடுத்த தில்லைவாழந்தனரில் எடுத்தோடனே கற்பனை கடந்த ஜோதி கருணையை, அது கற்பனை கடந்த ஜோதி தான், ஆதியும் அந்தமும் இல்லை, அரும்பெரும் ஜோதி தான். ஆனால் அது கருணையோடு எனக்கு உதவி செய்து கருணையே உருவமாகி. எங்கே சார் இருக்குது? சிற்பர வியோமத்தில் இருந்து ஆடும் பூங்கழல் போற்றி போற்றி. சார் இதுக்கு மேலே என்ன உடச்சி பாட்டில் சொல்ல முடியும்? அப்போ நம்முடைய பணி எப்படியேன் கஷ்டப்பட்டு போராடி ஒரு குருபுரானை அடைந்து இந்த மெய்ப்பொருளாக இருக்கிற, அறிவாக இருக்கிற, ஜோதியாக இருக்கிற திருவடி எதுன்னு தெரிந்து கொள்வது தான். இவ்வளவும் என் கருத்து இல்லை. வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார், மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கிறார், சேக்கிழார் சொல்லியிருக்கிறார். நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளணும். விளக்கு என்றாலும், சுடர் என்றாலும், ஜோதி என்றாலும், ஒளி என்றாலும், பிரகாசம் என்றாலும், ஜுவாலை என்றாலும் ஒரு பொருள் குறித்தன. கொஞ்சம் வேறுபாடு. தண்ணி என்றாலும், பானி என்றாலும், வாட்டர் என்றாலும், அக்குவா என்றாலும், தண்டாபாணி என்றாலும், கரம்பாணி என்றாலும், வெள்ளம் என்றாலும், சுடுவெள்ளம் என்றாலும், பச்சை வெள்ளம் என்றாலும், நீளு என்றாலும், நீடு என்றாலும் 600 மொழிகள்லேயும் ஒரு பொருளை குறிப்பதற்கு 600 சொற்கள். 600 பொருள் இல்லை. மெய்ப்பொருள்லேயும் ஒரு பொருளை குறிப்பதற்குத்தான் 600 அல்ல 6000 மொழிகள்லேயும் 6000 பேர். மக்கள் இதை கண்டு ஏமாந்து விடுகிறார்கள். பொருள் ஒன்று பரம்பொருள், நாம் அதன் மக்கள் இந்த நினைவு அகற்றாதீர். மகாகவி பாரதியாரா? ஒன்று பரம்பொருள், நாம் அதன் மக்கள் நினைவு அகற்றாதீர்.